பேபி ஆனாலும் செம்ம ஷெஃப் ஆயிட்டீங்க பேபி. கைஸ் இங்கே பாருங்க, இது என் பாப்பா இந்த டிஷ் சொன்னா. ஒன்றும் இல்லை, எதை பார்த்து சொன்னா யூடியூபா. கொஞ்சம் பால் ஊற்றணும். மஞ்சப்பொடி. வாடா, சர்க்கரைன்னு പറയണം சொல்லணும். மூணுமே இதோ பாருங்க, அப்படி மிக்ஸ் பண்ணா அதோ இந்த கலர்ல வந்துடும். குட் மார்னிங் கைஸ். ஹாய் ஹாய் பேபி. பேபி என்ன பண்ணுவாங்கன்னா, மார்னிங் இப்போ தான் எழுந்த உடனே எக்ஸசைஸ் பண்ணுவோம். அது போனா அந்த எக்ஸசைஸ் பண்ணா நல்லா மோஷன் போவோம் இல்லையா? இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாமா சொல்லலாமா, அதோ மெடிடேஷன் சொல்லலாமா? யோகா சொல்லலாம்ல. எனக்கு பேரு யோகா. ஒரு 5-6 எக்ஸசைஸ் இருக்கு. அது பண்ணா நல்லா ஆக்டிவ் ஆவா, நல்லா மோஷன் போயிடுவா. மெயினா மோஷன் நல்லா போவா. ஏன்னா அவளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறதால சொல்லியிருக்காங்க டாக்டர் பண்றதுக்கு இல்ல. மோஷன் போராத யாராவது இருந்தா இதே மாதிரி அவங்க பாப்பாவை பண்ண வைங்க. போகாத குழந்தைக்கு இது இப்படியே பண்ண வைங்க. அவங்கள எப்படியாவது சொல்லி இந்த மாதிரி பண்ண வைங்க. ஆமா ஆமா, சூப்பரா போயிடுவோம். குட் மார்னிங் கைஸ், வெல்கம் டு நியூ vlog. இன்னைக்கு சண்டே வந்து கண்டிப்பா நான்வெஜ் ஸ்பெஷல் இருக்கும். குழந்தைக்கு ஃபிஷ்ஷு, எல்லாருக்குமே சரி, நான்லாம் ஃபிஷ் பைத்தியம் தான். பாப்பாவுக்கு ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா, நான் நோண்டி அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன்ல முருங்கைக்கீரை கொண்டு வர சொல்லி. ஸோ அது நேற்று தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சேன். ஸோ அதில் ஒரு குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பேபி என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுட்டேன், அம்மா சாப்பிட்டாச்சு. பேபி வா, வினயை சாப்பிடுங்க. வினய்குட்டி சாப்பிடு. பரவாயில்லையே. அப்பாவும் சாப்பிட்டாச்சு. நீங்கள் வினயக்குட்டி தான் சாப்பிடுங்க என்ன. சீக்கிரம் சாப்பிடுங்க. பொடி பிடிச்சிச்சா? பிடிக்கலன்னு சொல்லி பிடிச்சிச்சா? சூப்பர்டா சொத்தா. சாப்பிடு. இப்போ நான் வந்து இது பண்ணியிருக்கேன், என்ன தெரியுமா, முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதில் குழம்பு பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபேவரெட்டுங்க, ரொம்ப 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 பிடிக்கும். அது இல்லாமல் எனக்கு அயன் கண்டென்ட் ரொம்ப கம்மின்றதால டாக்டரே வந்து வீக்லி ட்வைஸ் எடுக்கணும், அட்லீஸ்ட் ஒன்ஸாவது எடுக்க பாருங்க அப்படின்றாங்க. அதனால நான் ஃபஸ்ட்லாம் எப்பயாவது வாங்கியிருந்தேன். இப்போ வந்து வாங்கணுன்ற இதில் இருக்கேன். இனிமேல் எவ்ரி வீக் கண்டிப்பாக அது வேணும் அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போட்டு, நீங்களே கூட பார்த்துருப்பீங்க, வாங்கினேன். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த முருங்கைக்கீரை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதில் குழம்பு பண்ணுறேன். உனக்கு பிடிக்கும் தானே, சாப்பிட்ணுன்னா ஹெல்தி அது, சரியா? அப்புறம் உனக்கு பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ணும், சரியா? தமிழ் தான் பிடிக்குமா? தமிழ் தான் பிடிக்குமா? என்ன அம்மா ஹெல்த்து பரவாயில்லையா? தலை சுற்றுதா? சரி, குழம்பு பண்ணுறேன்னா நீங்களும் சாப்பிட்ணும், சரியா? இதோ முருங்கைக்கீரை குழம்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலி கைஸ், நான் வந்து தேங்காய் அரைச்சி தான் எப்பவுமே வைப்போம். ஆக்சுவலி கேரளா ஸ்டைலில் வைப்போம். இந்த தேங்காய் வந்து என்னாச்சுன்னா ஸ்மெல் ஒரு மாதிரி டேஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், அதுக்கு பதிலாக கஞ்சி தண்ணி இருக்குல்ல, கொழுப்புக்காக அது கொஞ்சோண்டு ஆட் பண்ணேன். தேங்காய்க்கு பதிலாக மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கிட்டேன். இது எப்படி வரும்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி பார்த்தேன். கொழுப்புக்காக நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் எதுவும் பண்ணதில்லை. ஸோ பார்ப்போம் எப்படி வரும், என்ன சொல்ல போகிறாங்க கமெண்ட்ஸும் தெரியல, பார்ப்போம். கைஸ் இங்கே பாருங்கள், இது என் பாப்பா இந்த டிஷ் சொன்னா. ஒன்றும் இல்லை, எதை பார்த்து சொன்னால் யூடியூபா. என்னெல்லாம் சேர்த்துருக்க? எதெல்லாம்? கொஞ்சம் பால் ஊற்றணும். அப்புறம் மஞ்சப்பொடி. வாடா, சூப்பர் தமிழ்டா. மஞ்சப்பொடி. அப்புறம் சர்க்கரைன்னு പറയണം சொல்லணும். பால் மூணுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சா இதோ பாருங்க, அப்படி மிக்ஸ் பண்ணால் அதோ இந்த கலரில் வந்துடும். ஆக்சுவலி இது நல்ல ட்ரிங்க். நான் நைட்டில் இது குடிப்பேன். கொஞ்சோண்டு பெப்பர் தூள் கூட போட்டு குடிக்கலாம்.
இவன் வந்து இது பார்த்து யூடியூப் பார்த்து சொல்றாளாம். எனக்கு ரொம்ப ஷாக்கிங். என்ன வந்து பண்ண சொல்றாளுக்கு எட்டல பாவம். பேபி ஆனாலும் செம்ம ஷெஃப் ஆயிட்டீங்க பேபி. செம்ம ஷெஃப் ஆயிட்டீங்க நீங்க என்ன? சூப்பரா சமைப்பீங்கல்ல? அம்மாக்கு ஓனா பண்ணி கொடுப்பீங்களா? சோ ஸ்வீட். நானா அப்பா கிட்ட கிளாஸ்ல ஊச்சான்னுட்டு மம்மி கிட்ட கொடுப்பேன். அப்படியா? அம்மாக்கு தருவியா? பேபியும் குடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் அம்மாவும் குடிக்கணும். ஓகே ஓகே டூ பேரு குடிக்கலாம். ஓகேடா. 1 பேரு அம்மா, 2 பேரு நான். ஓகே. என்னம்மா பிடிச்சிச்சா? பிடிச்சிருக்கா? நல்லதுதான் அது. மஞ்சத்தூள் ஒன்றும் இல்லை, பால் மஞ்சத்தூள் சர்க்கரை அவ்வளோதான். நல்லதுதான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? குடிராச்சு பாரு கைஸ். ஆனால் செம்ம டேஸ்டாக இருந்தது கைஸ். மஞ்சத்தூள் உனக்கு தெரியுமா? தமிழ் தமிழ் தெரியும், தமிழ் தெரியும். இந்த ஏன் ஹிந்தி மட்டும் தெரியாது? ஹிந்தி தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன், பேச தெரியாது, புரியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம். கொஞ்சம் மிஸ் கிட்ட சொல்லணும். சொல்கிறேன் என்ன? சூப்பராக தமிழ் பேசுகிறவா. ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டட் கைஸ். இவ ஷெஃப் ஆவாளான்னு தெரியல. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டிஷ்ஷு இந்த மாதிரி ட்ரை பண்ணது. அவளாக வந்து நான் என்னமோ பார்த்தா வந்து பண்ணு இப்போ நான் குழம்பு பண்ணிகிட்டு இருந்தேன். இதை எடுத்து நீ டேபிளில் வை, நீ பண்ணுன்னு ஒரே இது. ஆனால் நான் இதை எதிர்பார்க்கவே நல்லா தான் வந்தது. ஆக்சுவலி நார்மல் மில்க்கு தான். கொஞ்சம் சொல்லு. என்ன சொல்லணும்? ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்? மஞ்சள் பொடி அதெல்லாம் சொல்லியாச்சுல. ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. பால், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் சர்க்கரை, 3மே வச்சு நல்லா பாயில் பண்ணுவோம். அவ்வளோதான், சொல்லியாச்சே. சூப்பர். லன்ச் டைம் இப்போது 2 மணி ஆகுது. இப்போ தான் சாப்பிடவே போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன், அப்புறம் வந்து முருங்கைக்கீரை குழம்பு, அப்புறம் இந்த தேங்காய் சம்மந்தின்னு சொல்லுவோம், தேங்காயில் அரைச்ச சட்னி. எப்படி இருக்கு கனவா? மீன் மசாலாவில் உப்பு மிளகு எல்லாம் கரெக்டா? ஆமாம், சூப்பரா. தேங்க்யூ குஞ்சா. தேங்க்யூ வாவே. நம்ம சாப்பிட்லாமா? ஸோ இங்கே மாமியார் வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க. அவங்க எப்பயுமே தனியாக தான் அந்த பக்கம் திரும்பி சாப்பிடுவாங்க. அது என்னமோ தெரியல. கனவா என்ன பிடிச்சதா? குழம்பு எப்படி இருந்தது? குழம்பு நல்லா இருந்தது. ஆனா அதுல தேங்காய் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். இது தேங்காய் இல்லை. தேங்காய் நேற்று வாங்கிட்டு வர சொன்னேன்ல, இப்போ என்ன சொன்னீங்க? இருந்தது, அது கெட்டு போச்சுல, அதனால தான் அந்த சம்மந்தி அரைச்சேன். பரவாயில்ல, ஒரு கட்டு கூட இருக்குல்ல இல்ல, அதை வச்சு நாளைக்கு நமக்கு இன்னைக்கு ஈவினிங்ல வெளியில போலாமா? சரி, அப்ப போய் வரும்போது நமக்கு தேங்காய் எடுத்துட்டு கொண்டு வரலாம். இது பாப்பா இதை கேக்குறாங்க. என்னடா பாப்பா? நான் வைக்க மாட்டீங்களா? கொண்டு போகுமா? கண்டிப்பா வாவா. நீ இல்லாமையா? கண்டிப்பா வருவீங்க. கண்டிப்பா கொண்டு போகும். நீங்க பாரு பாப்பா. வினையா? அப்பா கொண்டு வரக்கூடாது. அப்பா வரக்கூடாதா? அப்பா போன் பார்த்துட்டு இருக்க, அதனால அப்பா வரக்கூடாதா? அப்ப வரக்கூடாதா? வரக்கூடாதா? வரலன்னா உங்களால போக முடியாது. இந்த வீட்டுல இருந்து ஒரு ஸ்டெப் கூட வெளியில போக முடியாது. பைக் ஓட்டணும்னா அப்ப வேணும்ல. எப்படியும் நம்ம ஃபேமிலிக்காக பண்ற ஒரு விஷயம் நம்மளை விட அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாதான் ஒரு திருப்தி போல. குழந்தைக்காக மெயினாக நினச்சேன். ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருந்தது, மசாலா எல்லாம் கரெக்டாக இருந்தது, அவன் ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டா. ஹஸ்பண்டும் அதே மாதிரி. அந்த குழம்பு நானே இது பட்டி கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு விஷயந்தான். இருந்தாலும் அந்த கோகனட் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இதுவும் நல்லா தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. நல்ல கமெண்ட்ஸ் தான் கிடச்சிது. ஐ எம் ஹாப்பி. பார்த்தீங்களா, பாப்பா பெட் ஸ்ப்ரெட் விரிக்கிறா. என் குழந்தை தான் ஹெல்ப் பண்ணுவா எனக்கு நிறைய. இல்லை பேபி? வினையா? அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவா தெரியுமா? நீ அந்த சைடு விரிக்கணும்ல. சரி சரிடா. எனக்கு வேலை வைக்க மாட்டாளாம், அவளே வீட் பண்ணுவாளாம். ரொம்ப தேங்க்ஸ்டா முத்தே. பண்ணு
உனக்கு ஹெல்ப். ஆமாண்டா, என் செல்லம் தான் எனக்கு ஹெல்ப்பு, ஒரு டவுட்டுமே இல்லை. வாவ், என் செல்லம் பாரு விரிச்சு கொடுத்துருக்கா. ஷடா, மழை கண்டிப்பாக பெய்யும். எப்படி இருக்கு பாருங்க, இடியெல்லாம் அடிக்குது. மழை பெய்யாது. பேபி இங்கே பாருங்க. மழை பெய்யும். ஏன் மழை பெய்யலையா? பெய்யும் பெய்யும் பாரு, க்ளவுட் பாரு எப்படி இருக்குன்னு. மின்னல் அடிக்க போகுது, நமக்கு கீழே போகலாமா? அங்கே பாருங்க. ஆனால் பசங்க இங்கே நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இடி மின்னல் அவங்களுக்குலாம் அது ஒரு விஷயமே இல்லை. வாவ், செம்மையாக இருக்குது வெதர். இங்கே ஏன்னா ஃபுல்லாக காடு தான், காடு மாதிரி தான் இருக்கும் எங்கள் ஏரியா. இந்த செம்ம வெதர் கைஸ், பாருங்க சூப்பராக இருக்கும். இங்கே அந்த ஏரியா எங்கள் வீட்டு பேக் சைட் பாருங்க, ஃபுல்லாக புதர் மாதிரி இருக்கும். பாம்பெல்லாம் பார்க்கலாம். இங்கே வந்து மழை காலத்தும் கொஞ்சம் டேஞ்சர் தான், வெயிலையும் கொஞ்சம் டேஞ்சர் தான். வெயிலால் பாம்பெல்லாம் வெளியே வரும், மழை காலத்துலேயும் பாம்பு இருக்குன்னு தெரியாது, அதெல்லாம் கொஞ்சம். பேபி ரைஸ் சாப்பிட்ட, ஏன் மிச்சம் வச்சுட்ட? ஏன் ஈவினிங் பாருங்கள் 6:30 மணி ஆகுது, ரைஸ் சாப்பிட்ற டைம் இல்லை. ஏன் 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 ரைஸ் ஃபுல்லாக சாப்பிடல? கொஞ்சோண்டு ஏன் வச்ச? வயிறு ஃபுல்லாகிடுச்சா? அவ்வளோ பெரிய வயிறா உனக்கு ஃபுல்லாக? ஆ சரி, இடி இடிக்கும் போது ஏன் காது ஒரு மாதிரிங்க வைக்கிற? என்னாச்சு? என்ன கேட்க மாட்டேங்குது? அப்போ தான் பயப்பட வேணாமா? அப்போ தான் காதில் கேட்காதா இடி இடிச்சது? இடி காதில் போகுமா? இடி போக இடம் இல்லை. பாவம் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறா தமிழ் பேச. பரவாயில்ல, எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்ட செல்லம். சாப்பிட போலாமா? போலாமா? சரி. இனி நாளைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா? இருக்கா? மழை பெய்யலைல்ல, கொஞ்சம் மழை பெஞ்சு போயிடுச்சு. ஆனால் மழை கொஞ்சம் சாரல் இருக்கு. சரி, நம்ம க்ளோஸ் பண்ணலாமா வீடியோ? பாப்பா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவரு பிஸியா இருக்காரு. ஆமா, கம்ப்யூட்டர்ல பிஸியா இருக்கேன். ஆமா ஆமா, பிஸி. தம்பனேல் எல்லாம் பண்றதுல நீங்க பாக்குற வீடியோக்கெல்லாம் தமிழ் பண்ணிட்டு இருக்கிற வேலை தான் என்னோட வேலை. ஆமா ஆமா, டிசைனர் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பார்ப்போம். பாய்.